ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லாலா வீட்டு சமையல். இன்றைக்கி ரெசிபி மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூம் வாங்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், எக்ஸ்பிரி டேட் செக் பண்ணாமல் நீங்கள் வாங்காதீங்க. இதை வாங்கிட்டு வந்து இதை க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து மைதா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. க்ளீன் ஆகிடும். சின்னதாக இதை நீங்கள் கட் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணி முடிச்சோடனே அதுக்கு மண் பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டேன். நல்லா சூடானவுடனே சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் காஞ்ச மிளகாய் 2 ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கட்டுங்க, பொன்னிறமாக வதங்கணும். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயில். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி விடுங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா தக்காளி நல்லா மசியட்டுங்க, வதங்கட்டும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதங்கட்டும், பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். வீடியோ மிஸ் ஆகிடுச்சு, கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணியெல்லாம் நிறைய ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா அதுலேயே நிறைய தண்ணி விடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் தாங்க இது குக் ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொத்தமல்லி நல்லா தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடிங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.